ஈசாக்கு யாக்கோப்பை அழைத்து அவனுக்கு ஆசி வழங்கி கட்டளையிட்டு கூறியது, நீ கானானிய புதல்வியருள் எவளையும் மணந்து கொள்ளாதே. புறப்பட்டு பதான் அராமுக்கு போய் உன் தாயின் தந்தையாகிய பெத்துவேல் வீட்டிற்கு செல். அங்கு உன் தாய்மாமன் லாபான் புதல்வியருள் ஒருத்தியை மணந்து கொள். எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு ஆசி வழங்கி நீ பல இனங்களுக்கு தந்தையாகும்படி உன்னை பலுகி பெருகச் செய்வாராக. ஆபிரகாம் பெற்ற ஆசியை அவர் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் வழங்குவாராக. அதனால் நீ அந்நியனாய் வாழும் நாட்டை, அதாவது கடவுள் ஆபிரகாமுக்கு தந்த நாட்டை உரிமையாக்கிக் கொள்வாய். இவ்வாறு அவனும் பதான் அராமுக்கு சென்று அரமேயனான பெத்துவேலின் மகனும் யாக்கோப்பு ஏசாவின் தாய் ரபேக்காவின் சகோதரனுமான லாபானிடம் வந்து சேர்ந்தான். அவனை பதான் அராமில் மணமுடித்து கொள்ளுமாறு அங்கு அனுப்பி வைத்ததும், ஆசி வழங்குகையில் கனானிய பெண்களிடம் பெண் எடுக்கக்கூடாது என்று கட்டளையிட்டதும், யாக்கோப்பு தன் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு சென்றதும் ஏசாவுக்கு தெரிய வந்தன. ஈசாக்கின் கனானிய பெண்களை பிடிக்கவில்லை என்பதை ஏசா கண்டு இஸ்மவேலிடம் சென்று, ஏற்கனவே தனக்கிருந்த மனைவியரை தவிர ஆபிரகாமின் மகன் இஸ்மவேலின் மகளும் நெபயோத்தின் சகோதரியுமான மகலாத்தை மணந்து கொண்டான். யாக்கோப்பு பெயர் சபாவிலிருந்து புறப்பட்டு காரானை நோக்கி சென்றான். அவன் ஒரு இடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான். எனவே அங்கேயே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அங்கேயே படுத்துறங்கினான்.